ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு காளான் பிரியாணி செஞ்சுருக்கேன். காளான் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. க்ரீன் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானது 1 ஸ்டார் அனீஸ், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு போட்டுக்கலாம். அடுத்து 2 பிரியாணி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீள்வாக்காக நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஆனியனை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியனோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். க்ரீன் பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. க்ரீன் பேஸ்ட்டோட ராஸ்மல் போயிருச்சு. இப்போ பொடியை நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிரும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. 200 கிராம் காளானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க காளானை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவும் காளானும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவும் காளானையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவும் காளானும் நல்லா கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. காளான்லேயே தண்ணி விடும். தண்ணி முழுசாக ட்ரை ஆன பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிருச்சு. 1 கப் ரைஸை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கின பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கினதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.